அறிவோம் ஜோதிடம் பகுதியில தமிழ் ஜோதிடம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது பற்றி பேசுவதற்காக நம்ம அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார் நம்முடைய ஜோதிடரான பட்டுக்கோட்டை ஆனந்தன் அவர்கள். முதலில் அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம் சார். கடந்த வாரம் நாம சித்திரை நட்சத்திரம் பத்தி பார்த்தோம். அந்த வகையில் அதனை தொடர்ந்து அனுஷம் நட்சத்திரம் பத்தியும் அந்த நட்சத்திரக்காரர்களுடைய பொதுவான குணநலன்கள் பத்தியும் சொல்லுங்க சார். அனுச நட்சத்திரம் விருச்சிக ராசி. நட்சத்திர அதிபதி சனி பகவான். ராசியோட அதிபதி பொதுவாக செவ்வாய் பகவான். பொதுவாக இவங்களுக்கு இந்த செவ்வாய் சனி இணைப்பு அப்படின்னாவே அவங்களுக்கு அயராத உழைப்பு அப்படின்னு தான் அர்த்தம். நம்ம சொல்லலாம், உலகம் ஒரு நாடக மேடை. அதில் இவங்க நடிக்காமல் உண்மையாகவே இரவு பகல் பாராமல் மனதாலும் உடலாலும் உழைக்கக்கூடியவர்கள் இவர்கள் தான். இவங்களை பொறுத்த வரையுமா எந்த ஒரு சூழலையும் எந்த ஒரு சூழ்நிலையையும் அந்த ஏற்றுக்கொண்டு அதற்கு தக்க போல் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் இவர்கள் தான். இதுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு மாடி வீடாக இருக்கட்டும், இல்லை மச்சி வீடாக இருக்கட்டும், இல்லை ஒரு குச்சி வீடாக கூட இருக்கட்டும், அது எந்த வீடாக இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கும் சூழலுக்கும் ஏற்ற மாதிரி இவங்க வாழ பழகுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு நட்சத்திரக்காரர்கள். அதனால தான் அந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு நம்மளோட முன்னோர்கள் வைத்த பெயர், தமிழ் பெயர்கள் நிறையா இருக்குது. அதில் பார்த்தோம்னா பனை மரம் தான் இந்த அனுச நட்சத்திரத்தோட தமிழ் பெயர். பொதுவாக இவங்களுக்கு ஏன் பனையை வச்சாங்க கொடுத்தாங்க அப்படின்னா, பொதுவாகவே ஒரு வறண்ட நிலத்தில் கூட அது வளரக்கூடியது இந்த பனை. எப்பயோ பெய்கிற ஒரு மலைத்துளியை வச்சு அதை வாங்கி அதை இழுத்து வச்சுக்கிட்டு அதற்கு தக்கால் போல் அவங்களுக்கு தேவையானதை கொடுக்கக்கூடியது. அதுக்கு நிறையா தண்ணி வேணுங்கிறதெல்லாம் கிடையாது. அதுபோல் தன்னோட சூழலை ஏற்று பண்ணுறதுனால தான். இப்போ பனை மரம்ங்கிறது என்னென்னா, பனையில் 30க்கு மேலான வகைகள் உண்டு. அதில் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த பனையில் தாலி பனை அப்படின்னெல்லாம் ஒரு அமைப்பு உண்டு. இந்த தாலி பனையை இன்றளவும் கிராமங்களில் இதை ஒரு தெய்வீக மரமாக தான் இன்ன வரை அவங்க கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நம் முன்னோர்கள் பார்த்தோம் அப்படின்னோம்னா இந்த தாலி பனைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. பனை மரத்தை அவங்க எப்படின்னா கற்பகதரு அப்படின்னாங்க, பூலோக கற்பகதர். அதை கடவுளாக கும்பிட்டாங்க. இந்த தாலி பனையில் உள்ள ஓலையை எடுத்து தான் அந்த மஞ்சள் கயிற்றில் கட்டி தாலியாக நூச்சாங்க. இன்னும் அதனால தான் அது பேர் தாலி. ஏன்னா அந்த ஓலைக்கு அவ்வளோ ஒரு தெய்வீக மகத்துவம். ஏன்னா அந்த பெண் பனையை போல வாழ வேண்டும் ஒன்று. ரெண்டாவது, தன்னுடைய மனித ஆயுளை போலவே, ஒரு மனிதனோட பூரண ஆயுள் 120 வருஷம். அந்த 120 வருடங்கள் வாழக்கூடியது இந்த தாலி பனை மரம். அப்பேற்பட்ட ஒரு நல்ல தன்மை கொடுந்ததுனால அந்த பனையில் எவ்வளோ நன்மைகள் இருக்கோ அத்தனை விதமான நன்மைகள் இந்த அனுச நட்சத்திரக்காரர்களால் நமக்கு கிடைக்கும். அனுச நட்சத்திரக்காரர்கள் நம்மளோட நட்பாக வரலாம், கணவனாக வரலாம், மனைவியாக வரலாம், சகோதரனாக வரலாம், சகோதரியாக வரலாம். இப்படி எந்த ஒரு பாத்திரத்தில் இவங்க நமக்கு கிடைச்சாலும் நம்ம கதையின் பாத்திரத்தில் நாம் புண்ணியசாலிகள்னே சொல்லணும். அதுலேயும் இந்த நட்புக்கும் அந்த சகோதர உறவுக்கும் இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஏன்னா அப்பேற்பட்ட நட்புக்கு பெயர் போனவர்கள் இவர்கள் தான். ஒரு பெரிய ஒரு ஆராய்ச்சி திறனை பெரிய லெவலில் பெற்றவர்கள் யாருன்னோம்னா இந்த நட்சத்திரக்காரர்கள் தான். அதே மாதிரி எதில் விட்டாலும் சரி, தமிழ் புலமையில் விட்டாலும் சரி, அவங்க அந்த வேத காலத்தில் உள்ள விஷயங்களை நிறையா தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்ற உள்ளுணர்வு தன்மை கொண்ட ஒரு அற்புதமான நட்சத்திரம். அதே போல் தன்னோட ஒரு குடும்பத்தை எப்படி நம்மளது அனுசரித்து கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுல இவங்க ரொம்ப ரொம்ப தீவிரமான ஆட்கள் இந்த ஆன்மாக்கள். ஏன்னா இன்னும் சொல்ல போனோம்னா இந்த அனைவரையுமே அனுசரித்து வாழக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த அனுசத்திற்கே உண்டு. அதனால தான் அதுக்கு அனுசன்னே பேர் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதே அமைப்பில் இன்றைக்கி சொல்ல போனோம்னா அந்த அருந்ததி அம்மா பிறந்தது கூட இந்த அனுச நட்சத்திரம் தான். இன்றைக்கி அம்மி மிதிச்சு அருந்ததி பார்க்க நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு சடங்கு முறைகள்லையுமே அவ்வளோ விஷயங்கள் இதில் உண்டு. நம்ம இன்னைக்கு தாலி பனையாக ஏன் போட்டாங்க, எல்லாத்துக்குமே உள்ள காரணங்கள் இந்த அனுசம். அப்பேற்பட்ட ஒரு அற்புத அனுக்கிரகம் பெற்ற ஒரு பிரபலமான ஒரு நல்ல நட்சத்திரம். நட்புக்கும் சகோதர உறவுக்கும் ஒரு பாலமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நட்சத்திரம் இந்த நட்சத்திரம். அதே அமைப்புகளில் இவங்களுக்கு இந்த தமிழ் பெயர்களெல்லாம் சொல்ல போனோம் அப்படின்னம்னா இந்த வில் வளசல்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த வானவில் அப்படின்னு சொல்கிறது. அந்த காலகட்டம்லாம் பார்த்தோம்னாமா இந்த மலையளவு, இந்த புயல், இந்த சின்னம்லாம் புயல்லாம் அடிக்கும்போது அன்றைக்கெல்லாம் எந்த வித அறிகுறி, இன்றைக்கி டெக்னாலஜி இருக்குதான் நம்ம சாதாரண செல்ஃபோன்லேயே தெரிஞ்சு போயிடும் இத்தனை நிமிஷத்துக்கு இந்த புயல் கரையை கிடக்க போகுது அப்படின்னு. அன்றைக்கெல்லாம் எதுவுமே இல்லை. மழை புயல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க எப்படி அவங்களுக்கான அந்த இது நிற்கிறதுக்கான அறிகுறி எப்போ அவங்க தெரிஞ்சுக்குவாங்கன்னா
அந்த வானவில்லை பார்க்கும்போது இதோட நமக்கு வெயிலோட தாக்கமாக இருக்கட்டும், மழையோட தாக்கமாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் அன்னைக்கு அவங்க வந்து பார்த்துக்கிட்டே வானவில், இந்த வானவில் வந்துருச்சு, இனிமேல் நமக்கு புயல் தாக்கம் இருக்காது, மழை இனிமேல் ரொம்ப பெஞ்சு நம்மளை வந்து தாக்காது அப்படிங்கிற சின்னம் தான். அதனால இன்ற வரை நமக்கு அந்த வானவில்லை பார்த்தா ஒரு மகிழ்ச்சி ஏற்படுறதுக்கான ஒரு காரணம். சரி, இது எதுக்குங்க இந்த வானவில்லை இதோட ஒப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, உங்களோட அமைப்புகளில் எப்படி ஒரு மனிதனுக்கு, ஒரு புயலில் அடிபட்டு வந்த மனிதனுக்கு எப்படி அந்த வானவில்லை பார்த்தா மகிழ்ச்சி ஏற்படுகிறதோ, இந்த அனுசனத்தில் பிறந்த நமக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அது நமக்கு அன்றிலிருந்து அவங்களுக்கு நல்ல யோகங்கள் வரப்போகுது என்று அர்த்தம். ஒரு வாழ்க்கை துணையாக கிடைக்க போது, கணவனோ மனைவியோ கிடைக்க போகிறாங்கன்னா அன்றிலிருந்து நமக்கு நல்ல காலங்கள் ஆரம்பமாயிடுச்சுன்னு அர்த்தம். இல்லை ஒரு சகோதர உறவாக கிடைச்சாலும் யோகம், அப்படியே எதுவும் கிடைக்கலனா நமக்கு நட்பாக கிடைத்தாலும் கூட நமக்கான வெற்றின்னு பேர். பொதுவாக நீங்கள் அனுச நட்சத்திரோட தமிழ் அர்த்தம் அப்படின்னா, தமிழ் சொல் அப்படின்னாவே வெற்றின்னு தான் பேர் காலகட்டம். அதனால இந்த அனுச நட்சத்திரங்கிறது ஒரு அற்புத பலம் வாய்ந்த ஒரு அனுகூலமான யோக நட்சத்திரம். இந்த வாழ்வில் இவங்களோட அமைப்புகளை நமக்கு உண்மையாகவே இவங்களோட நட்புறவாகவோ சகோதர உறவாகவோ வாழ்க்கையில் நாம் படைவது நாம் மிகப்பெரிய நம்மளோட பெரும் பாக்கியம். நல்ல ஒரு மேன்மைக்குரிய நல்ல நட்சத்திரம் அனுச நட்சத்திரம். அனைவரையும் நல்லதொரு அனுசரித்து ஒரு அற்புத வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு அருமையான நட்சத்திரம். சிறப்பு சார். அனுஷம் நட்சத்திரம் பத்தியும் அந்த நட்சத்திரக்காரர்களுடைய பொதுவான குணநலன்கள் பத்தியும் ரொம்ப விரிவான தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். தொடர்ந்து நாம தமிழ் ஜோதிடம் பத்தி அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளையும் தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றிம்மா.